சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 23 அன்று தேர்தல் வருது. எல்லாரும் கண்டிப்பா வாக்களிங்க. இதுதான் நம்மளோட உரிமை. திமுகவும் அதிமுகவும் ஆட்சி வந்துச்சு. மாறி மாறி தான் ஆட்சி வந்துச்சு. ஒரு குழந்தை பிள்ளைய கூட விட மாட்டிருக்காங்க, கற்பழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை தருது? வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க அரசு. அதே மாதிரி அதிமுக வந்தா தருமபுரியில, அதாவது எங்க ஏரியாவில் வந்து அரூர் பகுதியில் தண்ணி இல்லை, தண்ணி கொண்டு வரேன்னு சொல்றாங்க. சரி, தண்ணி கொண்டுட்டு வந்துடுவாங்க, ஓகே. மலையெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. அதாவது மலையை வெட்டுறதுனால என்னன்னா, நம்ம புயல் காலத்துல வர வந்து காற்று வந்து மலையை மறைச்சுதான் அந்த தடுத்துதான் நம்மளுக்கு வந்து மழை பெய்யுது. அந்த மழையே காணாம போயிடுச்சு. அதே மாதிரி குவாரிகள் எல்லாம் தோன்றது வந்து தண்ணி வந்து ஃபுல்லா அங்க போயிருது. ஒரு 4 ஏக்கரா ஒரு குழின்னு தோன்றாங்க எங்க பக்கத்துல. அதுல தண்ணி போயிட்டனால குடி தண்ணி கூட இப்ப வந்து எங்க ஊர்ல இல்ல, குறைஞ்சிருச்சு. இது வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும், திமுக ஆட்சி வந்தாலும் நடக்கும். இதுதான் நிலைமை. அதே மாதிரி குடி, அதாவது வருமானமே மதுவால தான் தமிழ்நாடே இயங்குது உப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இவ்வளோ ஒரு விவசாயத்துல ஒரு பால் உற்பத்தி பண்ணாவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ வருமானம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மதுக்கு ஏன் போறாங்கன்னா, குடிச்சிட்டு நம்ம இப்படியே இருப்போம், நம்ம அவங்க ஏமாத்திட்டு நம்மளே ஆட்சியில இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்த மேல எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? அதை பத்தி யாருக்கு கவலை? ஃப்ரீயா தந்தா சரி, ஃப்ரீ இலவசம் தந்து பிச்சை எடுக்கிற, என்னது ஓசி பஸ்ன்ற மாதிரிதான் எல்லாம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதிகமா செலவு பண்றது எதுக்கு? ஸ்கூல் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்றது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம். அதே மாதிரி தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனை. அதே மாதிரி மருத்துவம், ஹாஸ்பிட்டல், கல்விக்கும் மருத்துவமனைக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறது வந்து முக்காவாசி வந்து அதுக்காக தான் அளிக்கிறோம். அது குடிக்க தூய குடிநீர், அதே மாதிரி இலவசமான மருத்துவம் வந்து எல்லா ஒரு வியாதிகளுக்கும் இலவசமா மருத்துவம், அதாவது சமமான கல்வி, கீழ இருந்து மேல இருக்க எல்லாருக்குமே சமமான கல்வி வந்து இலவசம் அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சி. ஆனா திமுகவும் அதிமுகவும் நான் ஃப்ரிட்ஜ் தரேன், காசு தரேன், இதெல்லாம் தந்துட்டு ஓசியா தந்தன்றது யாரு காசு? உன் வீட்டு காசு எடுத்து தராங்களா? அவங்க வீட்டு காசு எடுத்து தராங்களா? இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வரியா போய் அது நம்மளுக்கு திரும்ப வருது. 10வது வரைக்கும் நம்ம தலைமையிலே கடன் வாங்கி நம்மளுக்கு கொடுத்துட்டு இவங்க ஓசின்னு சொல்றது, இதெல்லாம் என்ன நியாயம்? விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி, விவசாய பொருளுக்கு நீ வச்ச ஏன் கடன் வாங்குறாங்க விவசாயிங்க? இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு பாக்குறது இல்ல. என்னது நம்மளோட ஜாதிக்காரன், கட்சிக்காரன் அப்படியெல்லாம் ஓட்டு போட்டா அவ்வளவுதான். இன்னும் அடுத்த 5 ஆண்டுலாம் அவங்க கையில இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் என்ன ஆகும்னு கண்டிப்பா தெரியாது. கண்டிப்பா மாற்றம் வந்து தேவை. இதெல்லாம் அதாவது ஒரு யாராவது மலைய பத்தி பேசுறாங்களா? அரசியல்வாதிங்க யாரும் கிடையாது. ஒரே ஆள் பேசுறாள்னா சீமான் அண்ணாதான். மலைய வந்து தாயின் மார்பு மாதிரி பாக்குறாங்க. அவங்க வந்தா மலையை வெட்டுவாங்களா? கண்டிப்பா வெட்ட மாட்டாங்க. இங்க இருந்து நம்ம மலையே வெட்டி எடுத்துட்டு போய் அடுத்த மாநிலத்துக்கு வந்து தராங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. அடுத்த ஆட்சியெல்லாம் கண்டிப்பா அதிமுகவோ திமுகவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா மலைகள் வந்து பாதி அழிக்கப்படும். இதெல்லாம் தெரிஞ்சாலும், அதாவது அவங்க பக்கம் போறாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதாயம் இருந்தாதான் மக்களும் போவாங்க. ஏன்னா அவங்க அந்த கட்சி சார்பா இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது உங்களுக்காகவும் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணா வந்து பேசிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல உங்களை விட்டெல்லாம் ஒண்ணும் பேசல. ஒருத்தர்கிட்ட அந்த ஆதாயம் இருந்தாதான் அவங்க கிட்ட வந்து போவாங்க. அது மாதிரிதான் மக்களும். அவங்க இலவசமா தராங்க அப்படின்றதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம கஷ்டப்பட்டது இல்லாத அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் வந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு சுவாசிக்கிற காத்து கூட சுத்தமா இல்லைங்கெல்லாம். குவாரிகள் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கெல்லாம் அந்த தார் புகெல்லாம் ஸ்மெல் வந்தா மூச்சையே விட முடியல, மூச்சு திணறல் வந்து வருது. ஆனா இது வந்து எத்தனை பேத்துக்கு தெரியும்? தெரிஞ்சாலும் எந்த கட்சி வின் பண்ணுதோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். வந்தா மட்டும் என்ன பண்ண போறாங்க? திரும்ப அதையே தான் பண்ண போறாங்க. நாமளும் அடுத்த டைம் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பட்டாதான் புரியுன்ற மாதிரி இன்னும் படுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் நம்மளுக்கு யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ட்டு. நடிகருக்காக எல்லாம் ஓட்டு போட்டோம்னா ஒன்னும் ஆகாது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? முதல்ல அவங்களோட கட்சியோட அறிக்கை என்ன? நாங்க வந்தா என்ன செய்வோம்னு சொல்லியிருக்காங்க.
பாதி எல்லாரும் இலவசம் அப்படின்றவங்க தான் அதிகம். குடிக்கிறது தண்ணி 10 ரூபா, அதே மாதிரி தண்ணி தான் காசு கொடுத்து வாங்குறோம். அதே மாதிரி பாத்ரூம் பெண்கள் எங்கேன்னு போனா கூட பொது டாய்லெட்டுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா அங்க கிளீனா இருக்கா? இல்ல. குடிச்சாலும் தண்ணி, வெளியே போனாலும் காசு. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த தேர்தல் 4 முனை போட்டி. அதில் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அவங்க ஒரு மாதிரியான கொள்கையுடையவங்க. என்டிகே அதில் வேறுபட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, தண்ணீர், கல்வி, மருத்துவம் இலவசம் அப்படின்றாங்க என்டிகே. மற்ற கட்சி இதெல்லாம் பணமாக்குறாங்க, வியாபாரம். அதே மாதிரி மதுவை வருமானமா பாக்குறாங்க இந்த 3 கட்சியினரும். இவங்க மதுவை ஒழிக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கு மாற்றாக தென்னம்பால், பனைப்பாலை கொடுப்போம் நாங்க அப்படின்றாங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, கடன்காரங்க ஆக்குறாங்க இந்த 3 கட்சியும். இவங்க விவசாயிகளுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாப்போம் அப்படின்றாங்க என்டிகே. மற்ற கட்சி மலைகளை அடிச்சு உடச்சி தூக்கிட்டு போறாங்க, எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு சமமான இடஒதுக்கீடு தரேன்னு மற்ற கட்சியெல்லாம் பேசுறாங்க, செயல்படுத்தல. ஆனா நாம் தமிழர் கட்சி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல என்னை பொறுத்தளவுக்கு என்டிகே தான் பெஸ்ட். நான் என்டிகே தான் போட போறேன். ஓகே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்களுக்கு போடுங்க, சிந்திச்சு போடுங்க. ஓகே, தெரியும். பாய்.